வணக்கம். என் பேர் ராஜா. இந்த கோடை வெயில், இப்போ இந்த சுட்டரிக்கும் கோடை வெயிலில் அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் தண்ணி எடுத்து போகிறாங்க. அதுவே நம்ம வீட்டில் மண்பானையில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இப்போ தர்பூசணி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, தர்பூசணியில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது பண்ணுறாங்க, நிறையா நியூஸ் வந்துச்சு. அது எல்லாமே எல்லா கடையிலையும் அதுமாரி கிடையாது. ஆனால் தர்பூசணியை மக்கள் விரும்பி சாப்பிடணும். இந்த கோடைக்கு அது ரொம்ப நல்லது. தர்பூசணி, நீர்மோர் இதெல்லாம் கிடைக்கணும். ரெண்டாவது, மரங்கள்லாம் இப்போ அதிகமாக யாரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வளர்க்குறதில்ல. இருக்கிற மரங்களையும் நிறைய வெட்டிட்டாங்க. மக்கள் நிறைய மரங்கள் நடணும். இன்னும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்லது இந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு போகணும். பறவைகளுக்கு மாடியில் பறவைகளுக்கு கொஞ்சம் அரிசி, தண்ணி இதெல்லாம் வைக்கலாம். வச்சிங்கன்னா அந்த வெயில் காலத்தில் நம்மளால் இப்போ தேடி போய் கடையில் ஒரு வாட்டர் கேனில் 10 ரூபா 20 ரூபா காசு கொடுத்து வாங்கி குடிச்சிருவோம். ஆனால் பறவைகளுக்கு குளம், ஏரியில் இருக்க தண்ணி தான். இப்போ அதுவும் ஒழுங்காக அவங்க வெட்டுறதில்லை, கம்மெல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்கு. அப்படிங்கும்போது நம்ம வீட்டு மாடியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிங்கன்னா இந்த வெயிலுக்கு இந்த குருவிகளுக்கு கொஞ்சம் நல்லது. அதுங்க சாப்பிட்டு இளைப்பாறும். நன்றி.